நான் இன்னைக்கு சாக்லேட் கேக் பண்ண போகிறேன். மைதா இல்லாமல், சுகர் இல்லாமல், ஆயில் இல்லாமல் கேக் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன். கேக் பண்ணுறதுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கோகோ பவுடர், கீ, அல்மண்ட் அதாவது பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், ஜாகரி எடுத்து வச்சுருக்கேன், தயிர் எடுத்து வச்சுருக்கேன். சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஓட்ஸை மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரை கப்பு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், 3/4 ஜாகரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். மிக்சியில் அரைச்சாச்சு. அது ஓட்ஸு அப்புறம் ஜாகரி இதெல்லாம் போட்டு இப்போ அரைச்சாச்சு. பாதாம்லாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ இதோட எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இதை ஒரு பவுலில் நான் மாற்றியாச்சு. இப்போ 1/4 கப்பு ஜாகரி எடுத்திருக்கேன். இந்த ஜாகரி போட கப்பு கோகோ பவுடர் போடுறேன். 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon பேக்கிங் சோடா, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு விஸ்கால. இப்போ 1 கப்பு நான் தயிர் விட போகிறேன். அதில் தயிரை விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு லாஸ்ட்டில் தான் நெய் விட போகிறேன். ரெசிப்பியில் நான் எக்கும் போடலை. அதில் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நெய் விடணும். இப்போ நான் நெய் விட போகிறேன். 1/2 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை விட போகிறேன். நான் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ இந்த இதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த இதை எல்லாத்தையும் இதில் விட போகிறேன். பேக்கிங் ட்ரேயில் இந்த பேக் பண்ணுறதுக்காக எல்லாம் வச்சாச்சு. அது போக கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இப்போ நம்ம இந்த பேப்பர் வச்சுருக்கோம்ல, அந்த பேப்பர் பட்டர் பேப்பர் இதில் அன்ஈவனாக இருந்தேன்னா அதை ஒட்டணும்னா இதை ஜஸ்ட்டு லேசாக பண்ணிவிட்டு அதை ஒட்டினேன்னா நல்லா ஒட்டும். அது பேக்கிங் ட்ரேயில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணெல்லாம் விட்டாச்சு. இப்போ அவனில் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாதாமை உடச்சி வச்சுருக்கேன். அது அதுக்கு மேலே ஆப்பில் போட போகிறேன். நான் ட்ரேயில் பாதாம்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ அவனில் 40 மினிட்ஸ் வைக்கணும். அவனில் 180 டிகிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 40 மினிட்ஸ் வைக்கணும். 40 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரெடி ஆகிடுத்து. இது ஆறு எடுத்து இப்போ இதை கட் பண்ண போகிறேன். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.